இயக்குனர் வசந்தபாலனின் வெயில் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகி தமிழ் சினிமா ரசிகர்களின் நெஞ்சங்களை குளிரச் செய்திருந்தார் ஜி.வி. பிரகாஷ்குமார். ஒரு பானை சோற்றின் பதமறிய பருக்கை போதும் என்பதைப் போல அந்த படத்தின் பாடல்களும் வெற்றியும் ஜிவியை திரும்பிய பக்கமெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருந்தது. தொடர்ந்து வெளியான ஓரம்போ, கிரீடம் என திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமான அந்த வருடத்தில் 3 திரைப்படங்களுக்கு இசையமைத்தார் ஜி.வி. இந்த படங்களும் படத்தின் பாடல்களும் அவருக்கு தமிழ் சினிமா ரசிகர்களிடம் கவனிக்கத்தக்க வரவேற்பை பெற்றிருந்தது. இதையடுத்து 2007இல் இயக்குனர் வெற்றிமாறனுடன் கூட்டணியில் வெளிவந்த திரைப்படம் பொல்லாதவன். திரையுலகில் அறிமுகமான 4வது திரைப்படத்தில் தனது மெகா ஹிட் பிளாக்பஸ்டர் வெற்றியை சுவைத்தார் ஜி.வி. பிரகாஷ். அப்போது வரை யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை, இந்த கூட்டணி இணையும் படங்கள் வெளியாகும்போது அந்த ஆண்டின் விருது பட்டியல்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று. இந்த படத்தில் இருந்து உருவானதுதான் வெற்றிமாறன் ஜி.வி. பிரகாஷ் கூட்டணி. பொல்லாதவன் படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடக்க, பல்சர் பைக்கெல்லாம் ஜி.வி. பிரகாஷின் இசைக்கு காப்புரிமை வாங்கிக் கொண்டன. அதன் பிறகு தமிழ்நாட்டின் எந்த வண்டியை ரிவர்ஸ் எடுத்தாலும் கேட்க நேரிடும் பொல்லாதவன் மியூசிக் ஜி.வி. பிரகாஷின் முகத்தை ஒரு நிமிடம் கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து அங்காடி தெரு மீண்டும் வசந்தபாலனுடன் சேர்ந்த ஜி.வி. கண்ணாடி அறைக்குள் அடைபட்டு கிடக்கும் அங்காடி தெருக்களின் கடைகளுக்குள் களைத்து போடப்பட்டிருக்கும் கனவுகளையும் காதலையும் தனது இசையால் இளைப்பாறச் செய்திருப்பார். அன்றாடம் கடந்து செல்லும் கடைவீதியின் வழிகளையும் வேதனைகளையும் பதிவு செய்த இப்படத்தின் பாடல்கள் ஜி.வி.யின் ஆகச்சிறந்த மியூசிக்கல் ஹிட்களில் ஒன்றாக அமைந்தது. 2009ஆம் ஆண்டு இயக்குனர் செல்வராகவனின் 1000ல் ஒருவன், இயக்குனர் ஏ.எல். விஜயின் மதராசப்பட்டினம் படங்களுக்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்திருந்தார். சோழர் வரலாற்றைத் தழுவி எடுக்கப்பட்ட 1000ல் ஒருவன் படம் பார்த்தவுடனே பிடிக்காமல் போன தமிழ் ரசிகர்களுக்கு பின்னர் பார்க்க பார்க்க பிடித்துப்போன படமாக மாறியது. ஒரு நல்ல படத்தை உரிய நேரத்தில் கொண்டாட மறந்து போன ரசிகர்களின் குற்ற உணர்ச்சி இப்போது வரை அந்த படம் கொண்டாடப்பட்டு வருகிறது. படத்தின் பாடல்களில் ரசிகர்களை மயக்கிய ஜி.வி. பிரகாஷ் பின்னணி இசையில் மிரட்டியிருப்பார். சோழர் கால காட்சிகள் மற்றும் பாடல்களுக்கு நிறையவே மெனக்கெடல்களை அவர் கையாண்டு இசையமைத்திருப்பார். மதராசப்பட்டினம் ஜி.வி.க்கு தமிழ் சினிமாவில் பெயர் வாங்கிக் கொடுத்த முக்கியமான படம். சுதந்திரத்திற்கு முந்தைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடக்கும் காதலை மையமாக கொண்ட இத்திரைப்படத்தில் ஜி.வி.யின் மேஜிக்கலான மியூசிக்கல் ட்ரீட் கருப்பு வெள்ளை காலத்து காதலை நினைவுகூரச் செய்யும் ஓவியம் போல் ரசிகர்களின் மனங்களில் பதிந்து கொண்டது. இயக்குனர்கள் வெற்றிமாறன், ஏ.எல். விஜயுடன் ஜி.வி.யின் காம்போ தொடர்ந்து பல வெற்றி படங்களில் இணைந்து தவிர்க்க முடியாத வெற்றி படங்களை தந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் இந்த கூட்டணியின் ஆடுகளம், தெய்வத் திருமகள் படங்கள் 2010இல் வெளியாகின. களம் 8இல் நடந்த சேவல் சண்டையில் தன்னை எதிர்த்து நின்ற 1.5 இன்ச் உசரமான ரத்தினசாமி சேவலை ஒத்த ஆளாய் நின்னு அடிச்ச பேட்டக்காரன் பாற்றி கருப்போட சேவலா ஜி.வி. பிரகாஷ் தலை சிலிர்ப்பிய படம் ஆடுகளம். இசையமைப்பாளராக அறிமுகமான 4 வருடத்தில் சிறந்த இசையமைப்பாளருக்கான தனது முதல் தேசிய விருதை பெற்றார். இந்த படமும் அவரது பின்னணி இசைக்கோர்ப்புக்கு பெருந்தீனி போட்ட படமாக அமைந்தது. அப்படியே அந்த பக்கம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடித்த லைட் ஹார்ட்டட் படமான தெய்வத் திருமகன் படத்திலும் உணர்வுகளை
பிரதிபலிக்கும் பாடல்கள், கதைக்களத்துக்கு மிக நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் பின்னணி இசையால் ரசிகர்களை கட்டிப்போட்டார் ஜி.வி. பிரகாஷ். இதைத் தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்து வந்த ஜி.வி.யும் இயக்குனர் அட்லியும் ராஜா ராணி போல் சேர்ந்து 2013 தமிழ் சினிமா ரசிகர்களின் நெஞ்சங்களை ஆட்சி செய்த படம் ராஜா ராணி. இந்த படத்தில் வரும் காட்சிகள் படம் பார்த்த பலருக்கு மனதின் கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் ரிவைண்ட் பட்டனாக மாறியிருந்தது. கடந்த காலத்தையும் காதலையும் பேரழகாக்கிய ஜி.வி.யின் இசைக்கும் பாடல்களுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. ரம்யா, எமி ஜாக்சன், டாப்சி, அமலா பால், நஸ்ரியா, நயன்தாரா, அனுஷ்கா, ரீமா சென், ஆண்ட்ரியா இவர்கள் அழகுதான் என்றாலும் திரையில் தோன்றும் போது அவர்களை கொள்ளை அழகாக்கி ரசிகர்களிடம் கொண்டு சேர்ந்த மாயங்களை செய்தது ஜி.வி.யின் இசைதான். ஒரு நல்ல இசையமைப்பாளர் நிலைத்திருக்க சிறந்த பாடல்கள் மட்டும் போதாது, பின்னணி இசைதான் காலம் கடந்தும் அவரது புகழை நிலைத்திருக்கச் செய்யும். அந்த வகையில் 2012 இயக்குனர் அனுராக் காஷ்யப்பின் கேங்ஸ் ஆஃப் வாசியாப்பூர் இந்தி திரைப்படத்தின் 2 பாகங்களுக்கும் பின்னணி இசையமைத்திருந்தார் ஜி.வி. பிரகாஷ். உத்தரப்பிரதேசத்தின் நிலக்கரிச் சுரங்கத்தில் தொடங்கி நிகழ்கால அரசியல் வரை பேசியிருக்கும் அப்படத்தின் பின்னணி இசை ஜி.வி.க்கு இந்திய அளவில் பெரும் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. இரத்தம் சொட்ட சொட்ட வெட்டப்படும் துரோகத்தையும் பழிவாங்கலையும் காதலையும் தழுவி வெளிவந்த அத்திரைப்படத்திற்கு ஜி.வி.யின் இசை வலு கூட்டியிருக்கும். அந்த வரிசையில் 2015 இயக்குனர் மணிகண்டனுடன் இணைந்து காக்கா முட்டை திரைப்படத்தில் இணைந்த ஜி.வி. சென்னை பெருநகரின் வற்றாத கழிவுநீர் கூவத்தின் கரையில் வாழும் மக்களின் குடிசைக்குள் வானத்தையும் வானவில்லையும் கொண்டு வந்து சேர்த்த படம் அது. அந்த குடிசைவாழ் மக்களின் பேரன்புக்கும் பெரும் கனவுக்கும் பெருமை சேர்த்திருக்கும் ஜி.வி.யின் இசை. தொடர்ந்து 2014 வெளிவந்த வெற்றிமாறனின் விசாரணை, 2019 வெளிவந்த அசுரன் மற்றும் 2020 வெளிவந்த இயக்குனர் சுதா கொங்கராவின் சூரரை போற்று உள்ளிட்ட திரைப்படங்கள் ஜி.வி. பிரகாஷின் இசை பயணத்தில் மட்டுமின்றி இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படங்கள். விசாரணை திரைப்படத்தின் பின்னணி இசைதான் படம் பார்க்கும் பார்வையாளர்களுக்கு காவல் நிலைய சித்திரவதைகளின் கொடூரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கும். சூரரை போற்று படத்தின் இசைக்கோர்ப்பு பாடல்களும் ஊர்தோறும் தங்களது லட்சியங்களுக்காக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் மாறன், பொம்மி போன்ற எண்ணற்ற தம்பதிகளின் வாழ்க்கை போராட்டத்தை வண்ணமயமாக்கியிருக்கும். வசந்தபாலன், வெற்றிமாறன், ஏ.எல். விஜய், செல்வராகவன், மணிகண்டன், அட்லி, பாலா, சுதா கொங்கரா என தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குனர்களுடன் தொடர்ந்து பணியாற்றிய ஜி.வி.யின் திரை இசை பயணம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்போது கேட்டாலும் புத்துணர்ச்சியை புதுப்பிக்கும். மேலும் இயக்குனர்கள் அருண் மாதேஸ்வரன், பா. ரஞ்சித், சுதா கொங்கரா உள்ளிட்ட மேலும் பல இயக்குனர்களின் படங்களுக்கு ஜி.வி. பிரகாஷ் தொடர்ந்து இசையமைத்து வருகிறார். 2006 தொடங்கி தற்போது வரை பதனம் உதற கவனம் சிதற மனசை கலைக்கும் ஜி.வி. பிரகாஷின் இசையில் நினைவுகளை சூறையாடும் பல பாடல்களுக்கு இசையமைத்து முன்னணி இசையமைப்பாளராக பிரபலமான இவர் ஒரு சில திரைப்படங்களில் கௌரவ தோற்றத்தில் நடித்து நடிகராக திரைத்துறையில் அறிமுகமானார். 2013 விஜய் நடித்த தலைவா திரைப்படத்தின் ஒரு பாடலில் விஜயுடன் நடனமாடி திரையுலகில் அனைத்து தரப்பிலும் அறியப்பட்டார். இத்திரைப்படத்தின் பிரபலம் கொண்டே இவர் 2015 டார்லிங் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து
திரையுலகில் நடிகராக அறிமுகமாகியுள்ளார். இத்திரைப்படத்தினை தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து திரையுலகில் முன்னணி நடிகராக நடித்து வருகிறார். மேலும் பல திரைப்படங்கள் தொடர்ந்து வெளிவர வேண்டும் என்பதே தமிழ் சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்பு.